வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரித்து ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் ஆண்டவரே. தேவ ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும். ஆமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஓ, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 ஓ ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 தகப்பனே, எலியாவின் தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இடைப்படுவீராகப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இன்றோடு ஒரு மறுரூபம் உண்டாகிவிடட்டும் ஆண்டவரே. இன்றோடு ஒரு மாற்றம் வந்து விடட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ அதை பேசுவீராக. உம்முடைய அக்கினி ஜுவாலை எங்களை பற்றி பிடிக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை தேய்ச்சட்டும். உம்முடைய நாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் எங்கள் மத்தியில் உயரட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமம் இல்லை ஆண்டவர். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹாலே, ஹalleluya. யாவே ஹாலே, ஹalleluya. வெறும் காற்றும் அடங்கி போகும், செங்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே
உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த மாதத்தின் காலை வேளையிலேயே தேவ சமூகத்தில் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, இந்த 3வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. தகப்பனே, இந்த நாள் முதற்கொண்டு இந்த மாதம் முடியும் வரைக்கும் தேவ கிருபை எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் நடத்தப்படட்டும் ஆண்டவரே. இந்த வருடம் ஆரம்ப நாள் முதல் இந்நேர வரைக்கும் தேவ கிருபையே எங்களை நடத்தி வந்ததப்பா. இயேசுவின் நாமத்தில் இம்மட்டுமாய் உதவி செய்தது தேவ கிருபை இனிமேலும் எங்களை தாங்கட்டும், எங்களை நடத்தட்டும், எங்களை தப்புவிக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் தேவ பலனை கொடுப்பீராக. இந்த மாதத்தில் தேவனுடைய கிருபை, தேவ தயவு எங்களை மூடுவதாக, எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த ஆரம்ப நாள் முதல் முடிவு பரியந்தம் தேவ தயவு, தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய வார்த்தை எங்களை தேற்றட்டும். மகிமைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. வந்த ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாதத்தை தேவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. திருச்சபை ஜனங்களுக்கு, எல்லா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நன்மையாய் மாற்றி கொடுப்பீராக. மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை கூட நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், அதில் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், அதில் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நம் திருச்சபைக்கு, உங்களுக்கு, நமக்கு கொடுக்கிற இந்த ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், எழுந்திரு, போஜனம் பண்ணு, பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதனால் எழுந்திரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பண்ண வேண்டிய இல்லை, இப்படி ஒரு வாக்குத்தத்தமா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிப்பிய. நானும் அப்படித்தான் யோசிச்சேன். என்ன ஆண்டவரே, வாக்குத்தத்தம்னா நாங்கள் விரும்புவது வாளாக்காமல் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், நீ விருப்பப்பட்டதெல்லாம் செய்வார்னு தானே சொன்னா தானே நம்ம மக்களுக்கு வந்து புரியும். நீங்க இப்படின்னா அல்லேலூயா. எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய வெகு தூரம். என் உள்ளத்தில் ஆண்டவர் இப்படி இவ்விதமாக என்னோடு இடைப்பட்டார். எப்படி என்றால், வாக்கு தத்தம் வந்து உலகத்திற்கு அல்ல. அது உலகத்துக்கு வாக்கு தத்தம் சொல்றாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. திருச்சபை உங்களுக்கு, நமக்கு என்ன சூழ்நிலையில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் உணர்ந்துதான் உங்களுக்கு என்ன வார்த்தை வேணும், ஐயா அநேகருக்கு இந்த வார்த்தை தேவைப்படுகிறது என்று சொல்லிதான் இந்த வார்த்தையை பேச வைக்கிறார்.
இந்த வார்த்தை புரிய வேண்டுமானால் இதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிக்கணும். வாசத்தை இந்த வார்த்தை புரியும். சரியா? அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம், பார்க்கலாம் சத்தமா. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஹல்லேலூயா. இது யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? எலியா. எலியானா யாரு? இப்போ 2ஆம் தரம் கேள்விக்கு நம்ம வந்துடணும். எலியானா யாரு? அவ்வளவு செஞ்சிருக்காரு, அவ்வளவு அம்புட்டு செஞ்சவர். இப்போ என்னெல்லாம் செஞ்சாருன்னு கேட்டோம்னா மணி 8 ஆகி போகும். மணி இதில் காட்டுது என்ன செஞ்சா அப்படின்னு. அது நிறைய இருக்கு, நீங்கள் அதை சொல்லப்பதுக்கு நேரம் இல்லை, ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜா பேர் என்ன பேர்? ஆகாப். ஆகாப்பும் இஸ்ரவேல் வம்சத்தில் தான் வந்தவன். ஆனால் என்ன செஞ்சோம்னா இவன் கெட்டு போய் அவங்களுடைய பாகால்கள் எல்லாம் வடிவமைத்து உருவாக்கி அதற்கு எல்லாம் ஒரு தோப்பை உண்டு பண்ணி அதை வணங்கி அதற்கு உண்டான காரியங்களை எல்லாம் செய்து அதற்கு ஒரு 400 தீர்க்கதரிசிக்கு அவங்கள உண்டாக்கி அவன் மற்ற பிதாக்கள் செய்ததை விட கொடூரமான முறையில் அவன் செஞ்சு இந்த தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அம்புட்டு வரையும் பிடிச்சி கொன்னுட்டான். அம்புட்டு வரையும் பிடிச்சி வேதனைப்படுத்தி கொன்ன உடனே ஆண்டவர் எலிசா மூலமாய் அவனோடு பேசி மழை வராது நிப்பாட்டிட்டு இவரை நீ போய் ஒன்றை மறைச்சிக்கொண்டாரு. இது எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வரும். சரியா? 19க்கு முன்னாடி 18, 17 அப்படியே வாங்க. அப்போது ஒன்றை மறைச்சிக்கொண்டாரு. இவன் அப்படியே போய் தன்னை மறைச்சு கொண்டு இருக்கிறான். இவங்களை தேடுதாங்க ஊர் ஊரா. இந்த எலியாவை எங்கே? வானத்தை அடைச்சிட்டு மழை தண்ணி இல்லை, பஞ்சம் வந்துருச்சு. நேராக போகிறான். நீ அந்த ஆற்றுக்கு போய் உட்காந்துட்டாரு. ஆற்றுக்கு போகிறான். ஆற்றுல மழை பெய்யாதனால தண்ணி வற்றி போச்சு. அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீ சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. சாரிபாத் இப்போ அங்கே போகிறான். அங்கே அவ சொல்கிறா, என் நிலைமை இது. நம்ம சொல்கிற மாதிரி என் நிலைமை கடைசியாக கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நானும் என் பிள்ளையும் சுட்டு சாப்பிட்டு செத்துறது. ஏன் நம்ம செத்துட்டோம்னா இந்த மாவு எண்ணெயும் அது வாட்டை எடுத்து மம்பாத்தானே போவோம், அதனால் சாப்பிட்டு சாவோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக கொஞ்சம் மாவை மட்டும் வச்சிருக்கிறவர்கிட்ட போய் ஆண்டவர் நீ அங்கே போப்பாங்கிறாரு. இவன் நிலைமையே இதுதான் சூழ்நிலை. இவாட்ட போய் எலியா நிற்கும்போது எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வா. போயா, நானே அதுக்கு வழியில் மொத்தம் சாப்பிட்டு சாக போகிறேன். நீ அது சொல்கிற வார்த்தை நீ அப்படியே செய்யுமா, நீ இஷ்டப்படியே செய், அதில் முதலாவது எனக்கு கொண்டு வா. இன்னைக்கு நாம் பலரும் சாப்பிட்டு சாகலாம் நிற்கிறோம். ஐயா அம்பிட்டு தான் முடிஞ்சு வச்சு வாழ்க்கையை பார்த்துட்டேன், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு வச்சா போதும் போதும்யா, மாவு இல்லை எண்ணெய் இல்லை போதும் சாப்பிட்டு அவ்வளோதான். வாழ்க்கையை வெறுத்து நிற்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையின்படி செவி கொடுத்து நடப்பீர்கள் என்றால் பஞ்சம் தேசத்தில் தலைவிரித்து ஆடினாலும் எத்தனை வருஷத்தினாலும் போட்டும், மழை பெய்யாமல் எத்தனை ஆண்டுனாலும் நிலைத்திருக்கட்டும், இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற இதே பகுதிகளில் நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் மொத்தமும் உங்களுக்கு எதிராய் விரோதமாய் இருக்கட்டும், அது உங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட்டால் உள்ளது குறையாது, மாவு குறையாது, எண்ணெய் குறையாது. எப்படி நடக்கும்னு கேட்காதீங்க, நடக்கும்போது பார்ப்பீங்க. அல்லேலூயா. விசுவாசிங்க. அவ விசுவாசிச்சா கொண்டு போயிட்டு வந்தா எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை, வந்து கொண்டே இருந்துச்சு. இது நமக்கு மேட்ரு அல்ல, இது ஒரு சம்பவம். அது முடிஞ்ச உடனே, பஞ்சகாலம் முடிஞ்ச உடனே நீ போய் ஆகாப்புக்கு காண்பின்றாரு.
ஆபக வாரம், அவங்க மழை பெய்யுது, அங்கே அடுத்து யுத்தம் நடக்கு. அதுக்கப்புறம் அவனை காமிக்கிறான். அப்படியே ஒரு காரியங்கள் நடந்து இவன் போய் சவால் விடுறான். ஆகாபே, நீ ஏன் இப்படி செஞ்ச? உன் தீர்க்கதரிசியை கூட்டு வா, நானும் வரேன். அம்பிட்டு வரையும் அந்த பர்வத்து மேலே வந்து நிப்பாட்டி வை, அங்கே கொண்டு நீயா நானான்னு பார்த்துக்கலான்னு சொல்லி அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. வாசித்து பாருங்க. அவன் காளையை கொண்டு வந்தான், தண்ணியை ஊற்றி எல்லாம் கொண்டு போய், உன் தேவன் பெருசுனா அவனை கூப்பிடு, அவன் அக்னியால் சுட்டரிக்கட்டும். என் தேவன் இப்படித்தான், நான் அவரை கூப்பிடுகிறேன். யாருடைய தேவன் பெரிதோ அவர்கள் இந்த அக்னி சுட்டு, இப்ப நாம் அந்த காளை வெட்டி போடுறத அது நக்கி போடும் அப்படின்னு சொல்லி அவன் தெனாவிட்டா ஒரு சில காரியங்கள் செய்கிறான். தண்ணியை ஊற்றுறான், நக்கி போட்டது சவாலை விட்டு சொல்லி அம்பிட்டு வேறையும் வெட்டி சாச்சிட்டான். 400 பாகால் தீர்க்கதரிசியும் இந்த எலியா ஒரு மனிதனாய் நின்று அம்பிட்டு வேறையும் கொன்னு குமிச்சிட்டு அம்பாட்ட போயிட்டான். அப்ப இந்த எசபேல் அவ ஒரு ராட்சசி. எசபேல் யாரு? அவ யாரு? ராட்சசினா யாரு? எசபேல குறிச்சா நீங்க வாசிக்கணும். வாசத்தை வீட்டுக்குள்ள பாத்திரமெல்லாம் பறக்காது. பாத்திரம் பறந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு அர்த்தம். பேய் வந்து நம்ம முதல்ல பேசுனது மாதிரி பவுடர் போட்டு வெள்ளையா அங்கி உடுத்தி வந்து நிற்பது பேய் அல்ல. யார் வீட்டில் செம்பு நெளிஞ்சிருக்கோ பேய் இருக்கு. இங்க ஒரு பேச்சு சொல்லும் போது அங்க ஒரு பேச்சு நடக்கும்போது பேய் இருக்கு. கீழ்ப்படியாத ஆவி ஆண்டவர் கிடையாது. ஒழுக்கம் இல்லாத ஆவி தேவ பிள்ளைகளுக்கு இருக்காத. எதெல்லாம் தவறுகிறோமோ பேய் இருக்குன்னு அர்த்தம். பேய் எப்படி இருக்கு? நம் உருவமாகவே இருக்கிறது. நாம் தான் பேய் என்று நாம் அதை நிதானித்து பேயாக இல்லை மனிதனாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த எசபேல் சொல்றா, இவனுக்கு நாளை இந்நேரத்தில் இவன் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி செய்தானோ அதே மாதிரி இவனுக்கு ஒன்றும் குறையாமல் செய்யப்பட வேண்டும். அப்படி படாமல் போனால் இவர்களுக்கு செய்ததை காட்டிலும் எனக்கு செய்ய கடவுது என்று ஒரு ராஜாத்தி. இவன் ராஜா இருந்தாலும் அவதாங்க எல்லாம். அவன் ஆணை போட்டான். ஏலியாவுக்கு பயமாய் போச்சு. ஓடுறாரு, உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக ஓடுகிறார். ஓடி 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 போய் பயந்து ஒளிந்து கொண்டு சூழ்நிலை கொல்ல தேடுது. சூழ்நிலை ஒண்ணு இல்லை, சூழ்நிலை 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 சூழ்நிலையை பார்த்து பதறி போய் அங்கே சூறை செடியில் அடியில் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும். போதும் கர்த்தாவே, என்னால் முடியவில்லை. போதும் கர்த்தாவே, உடைந்து போயிட்டேன். போதும் கர்த்தாவே, அவ்வளவுதான். போதும் கர்த்தாவே, முடியல. போதும் ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கண்ணை மூடி படுத்துக்கிட்டு தான் சாப்பிட மாட்டேங்கான். வனாந்தரத்தில் எங்கிருந்து கஞ்சி வரும்? கஞ்சி குடிக்க மனம் இல்லை. இவனே சாவ போறானே, கஞ்சியை தேடி ஏன் போறான்? காக்கா இப்ப வரல. ஆண்டவர் உன்னை போய் ஒழித்துக்கொள் என்று சொல்லும் பொழுதுதான் அப்பதான் காக்கா வந்துச்சு. இவனை ஒழித்துக்கொள்ள உயிருக்கு பயந்து இவனா ஓடுறான். காக்கா வரல, தூதன் வாரான். ஒரு தரம் தட்டி, எலியாவே எலியாவே. சூரச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டு திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி, 5ஆம் வசனம், தட்டி எழுப்பி எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவனை விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் கட்டப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். அவன் புசித்து குடித்து திரும்பவும், ஐயா, எத்தனை முறை உற்சாகப்படுத்தி, எத்தனை முறை வார்த்தையை சொல்லி, எத்தனை முறை தேவன் உங்களோடு பேசினாலும் உங்கள் சூழ்நிலைகள், நமது சூழ்நிலைகள் நம்மை மேற்கொண்டு அதை மேற்கொள்ள முடியாமல் நீங்களும் நாளும் திரும்ப 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 படுத்து கொண்டிருக்கிறோம். காரணம் சூழ்நிலைக்கு பயந்து, காரணம் வாழ்க்கைக்கு பயந்து, காரணம் வியாதிக்கு பயந்து, காரணம் நம்மை சுற்றி நடக்கிற செயல்பாட்டைக்கெல்லாம் பயந்து நீங்களும் நாளும் அந்த சோதனையில, அந்த போராட்டத்தில், அந்த வருத்தத்தில், அந்த சூழ்நிலையை தாங்க முடியாம போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே என்று நீங்கள் வந்திருந்தால்
கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், போதும் என்று சொல்வதற்கு நீங்கள் ஆரம்பிக்கல, போதும் என்று முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நீங்கள் ஓட்டத்தை துவங்கல, போதும் என்று நீங்கள் சொல்வதற்கு நீங்கள் நினைச்சபடி அல்ல. உங்களை அனுப்பினது, எலியாவை கொண்டு வந்தது, எலியாவை உருவாக்கினது, எலியாவை எலியாவாக அபிஷேகம் பண்ணினது, எலியாவின் தலை மீது அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரம் நிறைந்த அபிஷேகத்தை வைத்தது கர்த்தர். இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், நீ என்ன சொன்னது போதும்னு. நான் சொல்றேன், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னைக்கு உங்க சூழ்நிலை, என் சூழ்நிலை, நம்ம கண்களுக்கு, நம்ம காரணங்களுக்கு அது போதும் என்று தோன்றலாம். இன்னைக்கு போதும், வாழ்க்கையை முடிக்க போறேன், அவ்வளவுதான், என்னால முடியல, எவ்வளவோ முயன்று பார்த்து விட்டேன், இது நடக்கல, இது நடக்காது, அவ்வளவுதான், போதும் என்று ஏதோ ஒரு சூறை செடியின் அடியில் படுத்துக் கொண்டு இருக்கிற எலியாவே, உன்னை பார்த்து இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து போஜனம் பண்ணு. நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனம் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். சரி, இப்ப பலப்பட்டு போன, ஏன் இந்த வெகு தூர பயணம், ஏன் இந்த போஜனம், ஏன் இந்த காரியம் அப்படி என்றால், எலியா செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இனிமேதான் வரப்போகுது. அப்படியே நீங்கள் வாசிக்கலாம், அதே அதிகாரத்தில் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஐயா, நீ இவ்வளவு நாள் செஞ்சது மேட்டர் அல்ல, இனிமே நீ செய்ய வேண்டியதான் முக்கியமான காரியம். 2 ராஜாவை அபிஷேகம் பண்ணு. 2 நாட்டின் ராஜாவை ஒன்னால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். பிப்ரவரி மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? ராஜாக்கள் தோன்றுவார்கள். நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டும். தோன்றக்கூடிய ராஜாக்கள் எலியாவினால் அபிஷேகம் பண்ணப்படுவது தேவ திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எலியா ராஜாவை அபிஷேகம் செய்ய வேண்டும், தீர்க்கதரிசியை அபிஷேகம் செய்ய வேண்டும், தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பிரயாணம், இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, உங்கள் மீது என் மீது இருக்கிற அழைப்பு பெரியது. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்காக ஒரு சில ஸ்தானங்களை உருவாக்குவார். ஹல்லேலூயா. நாம ஒரு சில ஸ்தானங்களை ஏற்படுத்த போகிறோம். ஒரு சில காரியங்களை நீங்களும் நானும் உருவாக்க போகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் உருவாக்குவீர்கள், நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். நீங்கள் உருவாக்கப்பட்டு ஒரு சில ஸ்தானங்களை, இதுவரைக்கும் இந்த நபர்கள் ராஜா கிடையாது, இதுவரைக்கும் இந்த நபர்கள் சாதாரணவர்கள், ஆனால் இவர்களுக்கு மேல ஒரு தரிசனம் வைத்திருக்கலாம். அந்த தரிசனத்தை உங்களால், உங்கள் கரத்தினால் அவர் எழும்ப பண்ண, உருவாக்கப்பட போகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியத்தை குடும்பத்தில், வேலையில், மற்ற காரியங்களில் இதுவரைக்கும் நீங்கள் யோசிக்காத ஒரு சிலதை உங்கள் கரங்களை கொண்டு அவர் உருவாக்க, ஒரு புதிய ஸ்தானங்களை ஏற்படுத்தி அந்த ஸ்தானத்தில் உங்களையும் என்னையும் அவர் உட்கார வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் ஸ்தானங்களை உருவாக்குவார். நாமும் ஸ்தானங்களை உருவாக்குவோம், உருவாக்கப்படுவோம். சில அபிஷேகங்கள் கிரியை செய்யப்பட போகிறது.
சில வாக்குத்தத்தங்கள் செயல்பட ஆரம்பிக்க போகிறது. ஐயா, எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டாலும் அது இதுவரைக்கும் ஆரம்பிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆரம்பிக்கப்படாதனால கிரியைகள் நடக்காமல் இருந்திருக்கலாம். இவன் மேல, இந்த 2 ராஜாக்கள் மேல, இந்த எலிசாவை மேல, இந்த எலிசா இத்தனை நாள் வாழத்தான் செஞ்சான். ஆனா இது நாள் வரைக்கும் கிரியை செய்யாத ஒரு சில அபிஷேகம் இந்த எலியா வந்தவுடன் கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறது. இது வரைக்கும் செயல்படாத வாக்குத்தத்தங்கள், இது நாள் வரைக்கும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில அது ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. செயல்பட ஆரம்பிக்க போகிறது. சில நபர்கள் கண்டுகொள்ளப்படுவார்கள். சில நபர்களை கர்த்தர் கண்டுகொள்வார். அவன் 19, அவன் அப்படியே அவ்விடம் விட்டு புறப்பட்டு 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு, ஹல்லேலூயா, ஒரு சில நபர்கள் கண்டுகொள்ளப்பட போகிறார்கள். ஒரு சில நபர்கள் செலக்ட் பண்ண போகிறார்கள். எலெக்ஷன் மாதிரி செலக்ஷன் நடக்க போகிறது. ஒரு சில நபர்களை கர்த்தர் தேர்வு செய்ய போகிறார். இந்த மாதத்தில் அவருடைய காரியங்களுக்காக, உங்கள் குடும்பத்தில், உங்கள் காரியங்களில் நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருந்தீர்களோ ஒரு சிலர் தேர்வு செய்யப்படுவீர்கள், தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அவர் உங்களை கண்டுகொள்வார். அவர் இம்மட்டுமாய் வந்து, உங்கள் பட்சமாய் வந்து, அவர் வைத்திருக்கிற வந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவேற வேண்டுமானால் எலியா எழும்பப்பட வேண்டும். 1வது காரியம். 2வது காரியம், கண்டுகொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எலிசா. ஏர் ஓட்டி கொண்டிருந்த எலிசா அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பின்னே ஓடி வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கண்டு கொண்டாரானால், கர்த்தர் உங்களை அபிஷேகம் செய்தால், ஒரு சில வாக்குத்தத்தங்கள் செயல்பட ஆரம்பிக்க வேண்டுமானால், கர்த்தர் ஒரு சில ஸ்தானங்களை உருவாக்கி உங்கள் கரங்களில் உட்கார வைக்க வேண்டுமானால், கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு சில ஸ்தானங்களை உருவாக்க வேண்டுமானால், இன்னைக்கு மாடு ஓட்டி கொண்டிருக்கிற, இன்னைக்கு ஏறு ஓட்டி கொண்டிருக்கிற பல எலிசாக்களை கர்த்தர் தேர்வு செய்கிறார். எலிசாக்கள் மாடு ஓட்டுவதை விட்டுவிட்டு எலியாவின் பக்கம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இதோட எலியா சாப்டர் முடியல, எலிசாவின் சாப்டர் முடியல. 2ஆம் ராஜாக்கள் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. நான் இங்கே முடிக்கிறேன், பின்பு தொடருவோம். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம், செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. இதுவரைக்கும் உங்க சூழ்நிலைகளை பார்த்து, உங்க நிலைமைகளை பார்த்து, போது ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, அப்படியா இப்படியான நீங்க ஆரம்பிக்கவே இல்லை. நீங்க இன்னும் உங்க வாழ்க்கையை துவங்கவே இல்லை. ஓட்டத்தை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. கான்செப்ட் தெரியல, கான்செப்ட் புரியல. ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கி தவித்து கொண்டு முடியல, போதும் 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 சொல்லி, இதற்கு முந்தின அதிகாரத்தில் அதே சாப்டர்ல அவன் 400 பேரை வெட்டி சாச்சிட்டு வந்து படுத்துக்கிட்டு சொல்றான், போதும் ஆண்டவரே முடியல. இதுக்கு முன்னாடி செஞ்ச அபிஷேகம் எங்க? இதுக்கு முன்னாடி செயல்பட்ட விதம் எங்க? எலியாவே போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு போதும்? எத்தனை பேருக்கு போர் அடிச்சிருச்சு? எத்தனை பேருக்கு வாழ முடியல? எத்தனை பேர் வாயில போதும் சொல்லிட்டோம்? எத்தனை பேர் வாயில ஆண்டவரே முடியலன்னு சொல்லிட்டோம்? எத்தனை பேர் வாயில நீங்களும் நானும் ஆண்டவரே வாழ முடியல, ஜீவனை எடுத்துக்கொள்ளும் எத்தனை முறை நம்ம சொல்லிட்டோம்? எத்தனை முறை. ஆனால் நீங்களும் நானும் போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
Hallelujah, hallelujah, hallelujah. Rashadunama rakadana ya shantana. வாழ்க்கையில இன்னைக்கு முன்பதாக போக முடியாத நிலைமை, வாழ்க்கையில இன்னைக்கு முன்னதாக போக முடியாத நிலைமை, ஒரு ஸ்தானம் இல்ல, அபிஷேக கிரியை செய்ய ஆரம்பிக்கல, வாக்குத்தத்தம் செயல்பட ஆரம்பிக்கல. இன்னைக்கு நம்ம கண்டு கொண்டோமா, கண்டு கொள்ளப்படலையா? என்ன ஆண்டவரையா, வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, வாழ்க்கையை முடிக்கலாம் என்று சொல்லி சூறை செடியின் அடியில் ஓடி ஒளிந்த எலியாவை போல நீங்கள் நானும் வந்திருந்தா இந்த மார்ச் மாதத்தில் ஆரம்ப வேளையில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிற வார்த்தை, எலியாவே நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம், நீ செய்ய வேண்டியது அநேகரை அபிஷேகிக்க, அநேகரை எழுப்ப, அநேகருக்கு ஸ்தானத்தை கொடுக்க, அநேகரை ஏற்படுத்த. ராஷாதா ரபா காதா நாமா லது நாமா ராஷேதுரே மனாஹலஹந்து நாமோ ரபலஹந்துரே பலாரியா ஷந்தரமனவா. சாரிபாத் விதவியின் வீட்டிற்கு எலியாவை கர்த்தர் அனுப்புகிறார். அங்க அவனுக்கு பிள்ளை இல்ல, அந்த பிள்ளை, அந்த சகோதரனுடைய பிள்ளை மரித்து விட்டது. மேல் வீட்டு அறையில் தூக்கி கொண்டு போய் எலியா சொல்லுகிறான், இந்த ஜீவனை பிள்ளைக்கு திரும்ப தாரு ஆண்டவரே, இந்த ஜீவனை பிள்ளைக்கு திரும்ப தாரு ஆண்டவரே. ஜீவன் போய்விட்டது, மரித்து விட்டார். ஆனா எலியா சொன்ன அதிகாரமான வார்த்தை, இந்த பிள்ளையின் ஜீவனை திரும்ப தாரும். ஜீவன் வந்தது, எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவன் வந்தது. உலக பிரகாரமாகவோ எப்படியோ ஜீவன் போக வேண்டுமானால் நாட்கள் முடிந்து விட்டது. ஆனா எலியா என்கிற ஒரு மனிதன் சொல்ல வார்த்தையின் கேட்டு போன ஜீவன் திரும்ப வந்தது என்றார். அதே அபிஷேகம் இன்னைக்கு உங்களுக்குள்ள, எனக்குள்ள அதே அபிஷேகம் செயல்பட ஆரம்பித்தார். ரபா ஷது நாம ஹந்த நாம லாரியா சாந்த நாம. ஓ ஹalleluya. ஆண்டவரே போதுன்னு சொல்லிட்டோம். ஆண்டவரே வாழ்க்கையை உணரல, வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை, ஆனாலும் முடியல, சூழ்நிலை மேற்கொள்ளுது. எத்தனையோ பேருக்கு அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. எத்தனையோ பேருக்கு ஐயோ நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி, நான் அதெல்லாம் செஞ்சு வந்தேன், ஆனா ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அது விட்டா இது வந்துச்சு அப்படின்னா அது மேற்கொள்ள முடியலையே. மனுஷங்க தானே, நீங்கள் நானும் மனுஷங்க தானே. हम तला रीबले हम तुरे बला हम रहन तलो ला शब रहम लहम थनो मना हम तना रबा हम थुले हम थुलो रबलो ली शेबरे हम ना हम थला रबला राखबा बाबा रा शेद रे बलो मिमिया शेरे दिने हमने रबो खबलो रा शेबा बाबा रथना माला. வாழ்க்கை அப்படிதான் இருக்கப்பா. போதுன்னு சூறை செடியில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே முயற்சி பண்ணி பார்த்து முடியலன்னு சொல்லி முட்டி வந்து நிற்கிறோம். இதுக்கு மேல வாழ பிடிக்கல, இதுக்கு மேல வாழ விரும்பல, கண்ணீரோடு நிற்கிறோம். ஆண்டவரே சூழ்நிலைகள் நினைச்சு பார்க்கும் போது வார்த்தை வரல ஆண்டவரே, வார்த்தை வரல ஆண்டவரே, வார்த்தை வரல ஆண்டவரே, வார்த்தை வரல ஆண்டவரே. இந்த மாதத்துல ஒரு மாற்றம் வந்தே ஆகணும் ஆண்டவரே. எலியா ஜபித்தது போல ஜீவன் திரும்ப வந்தே ஆகணும் என்ற அபிஷேகத்துல ஜபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஸ்தானம் உருவாகியே ஆகணும். ஆவியே அசைவாடும் எங்களுக்கு நீ ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்களை அனலாக்கும் ஆண்டவரே, எங்களை அனலாய் மாற்றும் ஆண்டவரே. எங்கள் நெருப்பு அணைந்து விட்டது, எங்கள் நெருப்பு அணைந்து விட்டது, எங்கள் அக்கினி அணைந்து விட்டது.
எலியாவே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இதோடு ஓட்ட முடியல, உன் வாழ்க்கை முடியல, உன் வாழ்க்கை முடியல. எதை குறித்து புலம்பி நிற்கிறாயோ, எதை குறித்து கண்ணீர் வடிக்கிறாயோ, அது உன் சாப்டர் அல்ல, அது அவர் சாப்டர். அவர் சாப்டர். நீ அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். நீ சிலரை கண்டுகொள்ள வேண்டும். நீ சிலருக்கு ஸ்தானங்களை உருவாக்க வேண்டும். உன் ஸ்தானம் மாறும், ஒன் லெவல் மாறும். நீ இதுவரைக்கும் நீ ஓடுன, இதுக்கு மேலே நீ 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 வேற லெவலு, நீ வேற லெவலு. உனக்கு நீ 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 டெஸ்டினேஷன் எடுத்து வந்தது என்ன தெரியுமா? போதும் ஆண்டவரே, என் பிதாவை போல நான் உத்தமன் இல்லை, என்ன ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஐயா. நான் உன்னை எடுத்துக்கொள்ள போறேன், ஆனால் ஜீவன் இல்லாமல் அல்ல, உன்னை ஜீவனோடு எடுத்துக்கொள்ள போகிறேன். உனக்கு மரணம் இல்லை, உனக்கு மரணம் இல்லை. உன் வாழ்க்கை மரணத்தை பார்ப்பதில்லை. எலியாவே, உனக்காக ஒரு ரதம், உனக்காக ஒரு ரதம், உனக்கான ஒரு ரதம் இறங்கி வருகிறது. நீ விரும்பினது அல்ல, நீ விரும்புவது அல்ல, உங்க விருப்பம் அல்ல. இயேசுவின் நாமத்தில் உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நீ கேட்டது மரணம், ஆனா இதோ உனக்கு மரணம் இல்லை என்பது தேவ திட்டம். சூழ்நிலைகளை பார்த்து பயந்து ஓடக்கூடாது ஆண்டவரே. எங்க அபிஷேக கிரியை செய்யட்டோப்பா. தலைமையில கை வைக்கல. எங்க அபிஷேகம் இன்று முதல் செயல்பட ஆரம்பிக்கட்டோப்பா. எங்க அபிஷேகம் இன்றைக்கு முதல் செயல்பட ஆரம்பிக்கட்டாண்டவரே. என் நாவின் அதிகாரம் செயல்பட ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீங்க கொடுத்த அபிஷேகம் அதிகாரம் செயல்படட்டும் ஆண்டவரே. சூழ்நிலையும் சூறை செடியும் கண்டு என் வாழ்க்கை ஓடாமல் ஆண்டவரே, எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. திறமை வேண்டாம், கிருபை கொடுங்க ஆண்டவரே. கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க ஆண்டவரே. கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தை சுமந்து செல்லுகிற அதிகாரத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, வல்லமை கொடுங்க, வரத்தை கொடுங்க, வாழ்க்கையை கொடுங்க. விரக்தி மாறட்டும், இழப்பு மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், பயம் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சூறை செடியின் அனுபவம் மாறட்டும். மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. மாற்றத்தை கொடுக்கிற தேவன் இயேசுவின் நாமத்தில் இந்த 3ஆவது மாதத்தில் தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் பிரயாணத்தை கொடுங்க ஆண்டவரே. நோக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. நிறைவேற்ற கிருபை கொடுங்க ஆண்டவரே. வந்த ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. மாதம் ஆரம்பம் முதல் தேவனுடைய பலனில் நடத்தட்டும். இந்த மாதத்தை நன்மையாய் மாற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் புதிய பலன் கொடுங்க. அனுதினமும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும், வழி நடத்துங்க. இப்ப இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.